குவிக்காக ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பார்ப்போம் ஆன் தேர்மல் எக்ஸ்பேன்ஷனில். ஸோ நீங்கள் பார்க்குறது என்ன அப்படின்னா, ஒரு ஸ்கேல் இருக்குது. ஸோ அந்த ஸ்கேலில் நான் வந்து ஒரு ரிங்கை வச்சு மெஷர் பண்ணுறேன். அது இனிஷியலாக எவ்வளோ வந்து எத்தனை சென்டிமீட்டர் இருக்குதுன்னு அங்கே 1.8 சென்டிமீட்டர் அப்ராக்சிமேட்டாக தான் மெஷர் பண்ணால் 1.8 சென்டிமீட்டர் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, கேண்டிலை வச்சு சரி ஓகே நம்ம ஹீட் பண்ணலாம், பிகாஸ் வி நீட் டு ஹீட். ஸோ எவ்வளோ எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு நம்ம ஹீட் பண்ண போகிறோம். ஸோ வி வில் ஹீட். இந்த வீடியோவை வந்து கண்டினியூஸாக பார்த்துட்ருங்க. நீட் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, ஜேடபிள்யூ ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எல்லாருக்குமே இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஹீட் ஆகிட்ருக்கா, சரி ஓகே, இட் வில் டேக் சம் மினிட்ஸ். ஓகே, பண்ணுறதுக்கு முன்னாடி பிஃபோர் ஹீட்டிங் அதை நான் வந்து உள்ளே அனுப்பி பார்த்தேன் அப்படின்னா, எஸ் இட் இஸ் ஃபாலோயிங் தட் வே. அந்த சைட் போய் விழுந்துருச்சு. இட் வாஸ் லைக் ஒரு உண்டியல் இருக்குல்ல, அதில் காயின் போடுற மாதிரி நான் வந்து பண்ணி பார்த்தேன், விழுந்துருச்சு. சரி ஓகே, அப்போ ஹீட் பண்ணதுக்கப்புறம் அது உள்ளே போகுதா இல்லையா, அதுதான் வந்து நம்ம இப்போ பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அப்படி உள்ளே போகல அப்படின்னா எவ்வளோ எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. ஓகே, அண்ட் தட் இஸ் வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு பின்னாடி வரது எல்லாமே வந்து இந்த எக்ஸ்பிரிமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் யூ வில் see the தியர் கான்செப்ட், தென் யூ வில் ஃபைண்ட் சம் ஃபார்முலாஸ். அதுக்கப்புறம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர், ரொம்ப இம்பார்ட்டண்டான ப்ரீவியஸ் இயர் நீட் கொஷின் பேப்பர் எல்லாமே நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நான் வந்து பண்ணி பார்த்தேன், அது திரும்ப உள்ளே போச்சு. சரியா, இது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்களா, அது உள்ளே போச்சு. ஸோ அதனால் நான் திரும்ப ஹீட் பண்ண ஆரம்பித்தேன். பட் ஆனால் என்னோடய கேண்டில் வந்து காலி ஆகிடுச்சு. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஐ வென்ட் டு மை கிச்சன் டு ஸ்டார்ட் ஹீட்டிங் தட் ஒன். நான் என்னோடய கிச்சனில் போய் இதை வந்து சரி ஓகே கொஞ்சம் நல்லா வந்து ஹீட் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த காயின் இருக்குல்ல, ரவுண்டாக ஒரு காயின் மாதிரி ஒன்று இருக்குல்ல, அதை நான் கொண்டு போயிட்டேன். ஸோ இப்போயும் நான் பண்ணி பார்த்தேன், அது கீழே விழுந்துருச்சா. ஸோ நான் இப்போ தான் வந்து கிச்சனுக்கு போயிட்டேன், கொண்டு போயிட்டு சரி ஓகே ஹீட் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் இட் டேக்ஸ் ஆல்மோஸ்ட் 10 minutes வந்து ஹீட் பண்ணேன் கிச்சனில் உள்ள அந்த நார்மலாக ஒரு ஸ்டவ் இருக்கும்ல, கிச்சனில் உள்ள ஸ்டவ் அதில். ஸோ அதுக்கப்புறம் பார்க்குறப்ப இட் வாஸ் லைக் டைட்டாக இருந்துச்சு, உள்ளே போக ரொம்ப டைட்டாக இருந்துச்சு. ஓகேவா, சரி ஓகே எத்தனை சென்டிமீட்டர் வந்து அது வந்து க்ரோ ஆகிருக்கு அப்படின்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு ஸ்கேலை வச்சு நான் மெஷர் பண்ணேன் அடுத்து. ஓகே, ஸோ அதையும் நம்ம பார்ப்போம் இப்போ. So that is called thermal expansion, and welcome to the thermal expansion. Okay, so here we will study linear expansion, area expansion, then volumetric expansion. இந்த மூணுமே நம்ம வந்து படிக்க போகிறோம். சரி ஓகேவா. ஸோ லெட்ஸ் see the ஸ்கேலை பார்க்குறப்ப எனக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னா ஆல்மோஸ்ட் 1.9 to 2 mm 2 centimeter. வாங்க லெக்சருக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு திங் வாட் இஸ் ஹீட் எனர்ஜி? Energy can be transferred from one object to another. அது நம்ம ஹீட் எனர்ஜி. நம்மளோட ப்ரீவியஸ் லெக்சரில் ஹீட்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ ஹீட் எனர்ஜி அப்படின்னா இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. இங்கே ஒரு ராட் இருக்குதுன்னு வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ராட் இருக்குது, இங்கே நான் ட்ரா பண்ணுறேன். சரியா, ஒரு ஸ்டீல் ராட் இருக்குது. ஸோ இதை நான் நல்லா ஜூம் பண்ணுறேன். நல்லா ஜூம் பண்ணேன்னு வச்சுப்போம். உள்ளே இருக்கிற மாலிக்யூல்ஸ் எல்லாமே எனக்கு இப்படி தெரியுது. ஓகே, உள்ளே இருக்கிற மாலிக்யூல்ஸ் எல்லாமே எனக்கு இப்படி இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஜூம் பண்ண பார்த்து நான் வந்து ஃபயர் பண்ண போகிறேன். ஓகே, ஐ எம் கோயிங் டு ஃபயர், தட் இஸ் ஹீட் பண்ண போகிறேன். ஃபயரை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஹீட் பண்ணுறோம். இப்போ என்ன ஆக போகுது, நான் இந்த இடத்துல ஹீட் பண்ணுறேன்னு வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் கோயிங் டு ஹீட் ஹியர். என்ன ஆகும், ஃபஸ்ட்டு இந்த மாலிக்யூலுக்கு போகும். அது அந்த மாலிக்யூல் என்ன பண்ணும், இந்த மாலிக்யூலுக்கு கொடுக்கும். அது இதுக்கு கொடுக்கும். தென் திஸ் வில் கிவ் ஹியர், திஸ் வில் கிவ் ஹியர். இது மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நமக்கு வந்து ஹீட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகேவா, இது மாதிரி டிரான்ஸ்ஃபர் ஆகிற அந்த எனர்ஜிக்கு பேர் தான் நம்ம வந்து ஹீட் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, சரி ஓகே சார். இந்த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட்டை பற்றி மட்டுமே நம்ம ஹீட் டிரான்ஸ்ஃபரில் ரொம்ப டீட்டெயில்டாக படிப்போம். இது சும்மா பேசிக்ஸ். ஓகே, ஸோ இங்கே நான் இம்பார்ட்டண்டாக ஒன்று சொல்ல விரும்புகிறேன். அது என்ன அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு மாலிக்யூல் இருக்கா, இந்த இடத்துல இன்னொரு மாலிக்யூல் இருக்கா. சரி, இந்த 4 மாலிக்யூல்ஸை நான் எடுத்துக்கிறேன். லெட்ஸ் சே 1 2 3 4 1 2 3 4 4 மாலிக்யூல்ஸை நான் எடுத்துட்டேன். சரியா, சரி சார். இப்போ நான் வந்து அதை ஹீட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் கிவிங் சம் ஹீட். ஓகே, கொஞ்சம் நான் இதை ஹீட் பண்ணுறேன்னு ஐ எம் கோயிங் டு ஹீட் திஸ் ஒன். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இட் வில் வைப்ரேட். என்னோட லெக்சர் 1 பார்த்தவங்களுக்கு இது புதுசாக இருக்காது. ஓகே, தெர்மோமீட்டரில் அந்த கான்செப்ட் நம்ம படித்தோம். என்ன ஆகும் அப்படின்னா, லெட்ஸ் சே இதை நான் தனியாக இங்கே ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல 4 இருக்குது, இந்த இடத்துல வந்து 3 இருக்குது, இந்த இடத்துல எனக்கு 1 இருக்குது, இந்த இடத்துல எனக்கு 2 இருக்குது. லெட்ஸ் சே 1 2 3 4. ஸோ 4 இருக்குது.
4 மாலிகூல்ஸ் மட்டும் எடுத்துட்டாச்சு. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த எல்லாத்துக்கும் நடுவில் தெர் வாஸ் லைக் ஸ்ப்ரிங் மாதிரி ஒரு அரேஞ்ச் பண்ணுறோன்னு வச்சுப்போம். கன்சிடர் இமேஜினரி ஸ்ப்ரிங். ஒரு இமேஜினேஷனில் நீங்கள் ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி இருக்குதுன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதை டிஸ்டர்ப் பண்ண என்ன ஆகும்? ஸ்ப்ரிங் இருக்குது, 2 பால் இருக்குது, நடுவில் ஸ்ப்ரிங் இருக்குது. நான் ஒரு பாலை இழுத்தா என்ன ஆகும்? இன்னொரு பாலில் அந்த எஃபெக்ட் போகுமா? எஸ், தெர் வில் பி. ஸோ அதே மாதிரி நம்ம இப்போ ஹீட்டு கொடுத்தோன்னு வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் ஐ ஹீட் திஸ், என்ன ஆகும் அப்படின்னா இது இந்த சைட் போக ட்ரை பண்ணும், இது இந்த சைட் போக ட்ரை பண்ணும், இது இந்த சைட் போக ட்ரை பண்ணும், இது இந்த சைட் போக தெரியும். ரேண்டமாக அது வைப்ரேட் பண்ண ட்ரை பண்ணும் அப்படின்னு வச்சுப்போம். ரேண்டமாக அது வைப்ரேட் பண்ண ட்ரை பண்ணும். சரியா? ஹீட் அதிகமாக இருந்துச்சுன்னா அதிகமாக வைப்ரேட் பண்ணும். நான் இங்கே எழுதுறேன். இஃப் ஹீட் இஸ் ஹை, வைப்ரேஷன் எப்படி இருக்கும்? நமக்கு அதிகமாக இருக்கும். இப்போ ஹீட்டு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா வைப்ரேஷன் எப்படி இருக்கும்? அது கம்மியாக இருக்க போகுது. பட் தெர் இஸ் அ வைப்ரேஷன். ஓகேவா? ஸோ இந்த டூவை மட்டும் நான் இப்போ ஃபோக்கஸ் பண்ணுறேன். மாலிகூல் 2வை மட்டும் நான் இப்போ ஃபோக்கஸ் பண்ணுறேன். அது இந்த சைட் போக போகுது, அதே மாதிரி இந்த சைடு வரப்போகுது. வென் யூ ஹீட், தெர் இஸ் அ மூவ்மெண்ட் ஆஃப் மாலிக்யூல் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு மாலிக்யூலுக்கு வந்து அப்படியே வைப்ரேட் ஆகிக்கிட்டே இருக்கு. ஆனால் அட் த சேம் டைம் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா தெர் வில் பி அன் எக்ஸ்பேன்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட ராட் இப்படி இருக்குன்னு வச்சுப்போம். என்னோட ராட் இப்படி இருக்கு. ஓகே, இது பிஃபோர் ஹீட்டிங். பிஃபோர் ஹீட்டிங் இப்படி இருக்கு. ஓகே, ஆஃப்டர் ஹீட் அது எப்படி இருக்கும்? ஆஃப்டர் ஹீட்டிங் என்ன நடக்கும்? there will be a increase in length. அது எப்படி சார் நடக்குது? எஸ், அது எப்படி சார் நடக்குது? அந்த கொஷினோட ஆன்சர் தான் நம்ம அடுத்த ஸ்லைடில் பார்க்க போகிறோம். இப்போ வரைக்கும் ஒன்றே ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா வைப்ரேட் ஆகும். ஓகே, இனிஷியலாக ஒரு பொசிஷன் இங்கே இருக்குதுன்னு வச்சுப்போம். அந்த இனிஷியல் பொசிஷனை விட்டு அது இங்கே போகும், அந்த இனிஷியல் பொசிஷனை விட்டு அது திரும்ப இங்கே வரும். லைக் ஜிங் 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 அந்த மாதிரி ஆகும். ஓகே, ஓகேவா? ஃபைன். ஸோ இந்த அளவுக்கு ஒரிஜினல் லென்த் இருந்துச்சு, அதுக்கப்புறம் எவ்வளோ சேஞ்ச் இன் லென்த் இவ்வளோ மாறி இருக்கு. அது கெட்டிங் மை பாயிண்ட். ஓகே, ஃபைன். நம்ம அடுத்த ஸ்லைடில் இது எதனால இப்படி நடக்குது அப்படின்னு பார்ப்போம். ஓகே, சரி, திஸ் இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள். இது என்ன சார் அப்படின்னா, இட்ஸ் அ ரயில்வே ட்ராக்கு. சரியா? சூடு தாங்காமல் ரொம்ப சூடாகி என்ன ஆச்சு அப்படின்னா பெண்டு விழுந்துருச்சு. இது மாதிரி விழுந்தா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இன் ரயில்வேஸ் நீங்களே பார்த்துருப்பீங்க. எப்பயாவது ட்ரெயினில் போகிறப்ப சைடில் ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னா, சில பார்ட்டை மட்டும் கட் பண்ணிட்டு இப்படி இருக்கும். அது இப்படி இருக்குதுன்னு வச்சுப்போம். ஒருவேளை இப்படி பெண்ட் ஆயிடுச்சு, இப்படி பெண்டாகி இப்படி போகுதுன்னு வச்சுப்போம். அந்த பார்ட்டை மட்டும் அவங்க கட் பண்ணிட்டு புதுசாக ஸ்ட்ரைட்டாக வெல்டு பண்ணுவாங்க. சரியா? ஓகே, புதுசாக அதை ஸ்ட்ரைட்டாக வச்சு வெல்டு பண்ணுவாங்க. தே டூ வெல்டிங். ஸோ ட்ராக் வந்து ஸ்ட்ரைட்டாக போய்கிட்டே இருக்கும். சரி, ஓகே சார். ஸோ திஸ் இஸ் த எக்ஸாம்பிள். அப்போ தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னா என்ன? இட் இஸ் அ கான்சிக்வன்ஸ் ஆஃப் அ சேஞ்ச் இன் ஆவரேஜ் செப்பரேஷன் பிட்வீன் த கான்ஸ்டிடியூயன்ட் ஆட்டம் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். சூப்பர். அதோட மீனிங் நம்ம ஆல்ரெடி சில மாலிகூல்ஸ் அசியூம் பண்ணிக்கிட்டோமா? அதுக்கு நடுவில் ஸ்ப்ரிங் இருக்கிற மாதிரி அசியூம் பண்ணிக்கிட்டோம். ஸோ 4 மாலிகூல்ஸ் இருக்கு இங்கே. ஓகேவா? இப்படி இருக்குது. இப்போ நம்ம ஹீட் பண்ண போகிறோம். ஐ எம் கோயிங் டு கிவ் சம் ஹீட். இனிஷியலாக நான் என்ன சொன்னேன்? தெர் வில் பி அ வைப்ரேஷன். இங்கேருந்து இது இந்த சைடு இப்படி போகும், இந்த சைடு 2 சைடும் போனால் தான் நமக்கு அது வைப்ரேட் ஆகும். கரெக்டா? எஸ், இட் வில் வைப்ரேட். இப்படி வைப்ரேட் ஆகுறப்ப there will be an average separation between the constituent atoms. ஸோ என்ன பண்ணும் அப்படின்னா, இது பிஃபோர் ஆஃப்டர் எப்படி இருக்கும்? ஸோ இட் வில் பி, இது இங்கே இருக்குதுன்னு வச்சுப்போம். இது இங்கே இருக்கு. ஸோ இது நமக்கு இங்கே இருக்கு, இது நமக்கு இங்கே இருக்கு. ஓகே, ஸோ இனிஷியலாக அது இங்கே இருந்துச்சு, இப்போ அது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மூவ் ஆகிருக்கு. கரெக்டா? அதே மாதிரி எல்லா மாலிகூல்ஸும் எல்லா ஆட்டம்ஸும் மூவ் ஆக ஸ்டார்ட் பண்ணிடும். ஓகே, ஆஸ் எ ரிசல்ட் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, இப்படி இருந்த ஒரு ராட் இல்லை ஒரு ஸ்லாப் இல்லை ராட் எப்படி வேணால் வச்சுக்கோங்க, ராட் ஆர் ஸ்லாப் ஆர் வாட் எவர், அது என்ன ஆகும் அப்படின்னா லீனியராக நமக்கு இப்படி எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே,
So try to understand. This is the definition of thermal expansion. So the average separation between two atoms. இந்த ஆட்டமுக்கும் உள்ள அந்த செப்பரேஷன் டிஸ்டன்ஸ், லெட் மீ சே டி அப்படின்னு இருந்துச்சுன்னு வச்சுப்போம். இதோட டிஸ்டன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா டி பிளஸ் டெல்டா டி. ஓகே சார், இது அது டயகனல்ல தான் எடுக்கணுமா சார்? அப்படி கிடையவே கிடையாது. எல்லா இதுலேயும் நமக்கு சம் டிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆக போகுது. if it is d there will be change in distance in all the direction. ஓகே, all the nearby atomsல நமக்கு அந்த distance மாறத்தான் போகுது. ஓகே, ஃபர்தரா thermal expansionல இன்னும் சில பாயிண்ட்ஸ் சொல்லணும் அப்படின்னா we will see 3 types of thermal expansions. ஒன்று வந்து லீனியராக நடக்க போகுது. ஓகே, இன்னொன்று வந்து ஏரியாவில் நடக்க போகுது. that is area expansion. this is linear expansion. This is area expansion. Again, this one is volume expansion or cubical இல்ல cube expansion அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இதுலேருந்து தான் உங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ we will see one by one. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி we will see one graph. ஓகே, ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கிராஃப் பார்ப்போம். ஸோ கிராஃப் எதுக்கு சார்? எஸ், we will see the graph. Fine. இப்போ என்கிட்ட இப்படி ஒரு கிராஃப் இருக்குதுன்னு வச்சுப்போம். லெட்ஸ் டேக் திஸ் இஸ் y ஆக்சிஸ் அண்ட் திஸ் இஸ் x ஆக்சிஸ். இது என்னோட ஹீட் எனர்ஜி அப்படின்னு எழுதிக்கிறேன். இது என்னோட எக்ஸ்பேன்ஷன். ஓகே, திஸ் இஸ் மை எக்ஸ்பேன்ஷன் ஆர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? இனிஷியலாக என்னோட மாலிகூல்ஸ் எப்படி இருந்துச்சு ஆர் ஆட்டம்ஸ் எப்படி இருந்துச்சு? இட் வாஸ் லைக் திஸ். இப்படி இருந்துச்சு. ஓகே, நடுவில் ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி ஒரு இதை அஸ்யூம் பண்ணிக்கிட்டோம். ஓகேவா? ஸோ அது இப்படி வைப்ரேட் ஆச்சுன்னு சொன்னா லெட்ஸ் டேக் ஒரே ஒரு மாலிகூல்ஸ் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஒரே ஒரு மாலிகூல் மட்டும் எடுத்துக்கிறேன். லெட் மீ கன்சிடர் தட் மாலிகூல் இஸ் ஹியர். அதோட இனிஷியல் பொசிஷன் இங்கே இருக்குது. லெட் மீ டேக் திஸ் மாலிகூல். ஓகே, இந்த மாலிகூல் ஏ அப்படின்னு வச்சுக்கிறேன். அந்த ஏ மாலிகூலை நான் இங்கே வச்சுட்டேன். ஓகே, என்னோட 0 பொசிஷனை இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். லெட்ஸ் சே 0,0 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இது வந்து சர்டைன் டிஸ்டன்ஸ். இப்போ வைப்ரேட் ஆக போதா? லெட் மீ கிவ் சம் எனர்ஜி. கொஞ்சம் எனர்ஜி கொடுக்குறேன். ஓகே, இனிஷியலி இட் வாஸ் லைக் ஹியர். இங்கே இருக்குது 1 2 3. இது வந்து லெட்ஸ் சே -3 -2 -1. இது 0. இது 1 2 3 4. இப்படி இருக்குது என்னோட வேல்யூஸ் எல்லாமே. ஸோ என்ன நடக்கும் அப்படின்னா இட் வில் பி மூவிங் லைக் திஸ் then this. இப்படி இருக்கும் நம்மளோட கிராஃப். சரி, இதோட மீனிங் என்ன? எஸ், ஐ வில் டெல் யூ த மீனிங் ஆஃப் திஸ் கிராஃப். ரெண்டுமே நம்ம அழகாக கம்பேர் பண்ணுவோம். அழகாக புரியும்னு நினைக்கிறேன். வில் சி. இப்போ வந்து இனிஷியலாக நான் எவ்வளோ எனர்ஜி கொடுக்குறேன்? -3 ஒரு எனர்ஜி கொடுக்குறேன்னு வச்சுப்போம். இந்த மாலிகூலும் சரி, இந்த ஆட்டமும் இங்கே இருக்க போகுது. ஓகே, இனிஷியலி அப்பயும் வைப்ரேஷன் இருக்குது, பட் ரொம்ப கம்மியாக இருக்குது. பிகாஸ் த எனர்ஜி இஸ் வெரி லெஸ். நம்மளோட எனர்ஜி ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நம்மளோட வைப்ரேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இட் இஸ் நெக்லிஜிபிள். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் இப்படி இருக்குதுன்னு வச்சுப்போம். லெட்ஸ் டேக் திஸ் ஒன் அஸ் ஆர் நாட். இல்லை வேணாம், வி வில் டேக் திஸ் ஒன் அஸ் டிஸ்டன்ஸ் தானே. வி வில் டேக் d0, இனிஷியல் டிஸ்டன்ஸ் d0 அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, d0. இப்போ நான் இன்னும் கொஞ்சம் வந்து அது எங்கேருந்து எது வரைக்கும் சார் வைப்ரேட் ஆகும் அப்படின்னா இங்கேருந்து இது வரைக்கும் வைப்ரேட் ஆக போகுது. லைக் இது வந்து இந்த மாலிக்யூல் வந்து இங்கேருந்து இப்படி போயிட்டு திரும்ப இப்படி வரும். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஜஸ்ட் இமேஜின், இது இப்படி வைப்ரேட் ஆகுது. எப்படி ஆகுது? இந்த பொசிஷன்லேருந்து அந்த பொசிஷனுக்கு போயிட்டு திரும்ப அங்கேருந்து இங்கே வருது. சிங் அந்த மாதிரி டக்குன்னு இந்த சைடு போயிட்டு அந்த சைடு வந்துக்கிட்டே இருக்கு. சரி, ஓகே சார். அப்போ ரெண்டுத்தோட டிஸ்டன்ஸ் பாருங்க.
இது வந்து லெட்ஸ் டேக் இது வந்து இனிஷியல் பொசிஷனை வந்து இதை என்ன சொல்லிட்டோம், வி கன்சிடர் திஸ் ஒன் அஸ் டி நாட். இதை வந்து டி நாட் அப்படின்னு வச்சுக்கிட்டோமா. சரி, இதை நான் வந்து லெட்ஸ் டேக் ஒன்லி டி அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ எனக்கு இந்த சைடு வந்து ஒரு d1 டிஸ்டன்ஸ் போகுது, ஆனால் இந்த சைடு வந்து எனக்கு d1 டிஸ்டன்ஸ் போகலை, இந்த சைடு எனக்கு ஒரு d2 டிஸ்டன்ஸ் போகுது. கேன் ஐ சே d2 இஸ் கிரேட்டர் தென் d1? d2 நமக்கு d1 விட அதிகமாக இருக்கா? கேன் ஐ சே லைக் தட்? சரி, ஓகே. இன்னும் நான் எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இங்கே இருக்க போகுது, அதுக்கப்புறம் வைப்ரேட் ஆக 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 இது இங்கே வரைக்கும் போயிட்டு திரும்ப வரும். கரெக்டு தானே? ஹியர் டு ஹியர். ஸோ கேன் ஐ சே இது d1 இருக்குது? இல்லை, இது வந்து லெட்ஸ் டேக் d3. d3 இருக்கு, இது எவ்வளோ இருக்கு? இட் வில் பி d4. ஸோ கேன் ஐ சே d4? இது வந்து d3. ஸோ d4 விட அகைன் d3 வந்து அதிகமாக இருக்கு. ஸோ தெர்மல் எக்ஸ்பான்ஷன் எப்படி நடக்குது? ஆட்டமோட அந்த எக்ஸ்பான்ஷன் அது வைப்ரேட் ஆகுறப்ப அதோட எக்ஸ்பான்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னா, இட் இஸ் அசிமெட்ரிக் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர் தே ஆர் நாட் சிமெட்ரிக் அப்படின்னு வச்சுக்கோங்க. த ஆக்சுவல் டேர்ம், டெக்னிக்கல் டேர்ம் இஸ் அசிமெட்ரிக். அசிமெட்ரிக் அப்படின்னா என்ன? ஐ வில் டெல் யூ த எக்ஸாம்பிள் ஆஃப் சிமெட்ரிக். அப்படின்னா இப்படி இருந்துச்சு அப்படின்னு வச்சுப்போம், எனக்கு இப்படி இருக்குது. ஸோ என்னோட மாலிகுல்ஸ் இங்கேருந்து அங்கே போயிட்டு திரும்ப அங்கேயே வந்துச்சு அப்படின்னா இது என்னோட அசிமெட்ரிக். பட் இந்த கிராஃப் நமக்கு எப்படி இருக்கு? இட் இஸ் நாட், சாரி, திஸ் இஸ் சிமெட்ரிக். அசிமெட்ரிக்னு சொல்லிட்டேன்னா ஐம் சாரி, திஸ் இஸ் சிமெட்ரிக். சிமெட்ரியாக இருக்கிறப்ப இது அப்படியே போயிட்டு போயிட்டு என்ன பண்ணும், இங்கே போயிட்டு திரும்ப இங்கே போயிட்டு திரும்ப இங்கே வந்துடும், திரும்ப இங்கே போயிட்டு இங்கே வந்துடும். ஸோ ஆனால் நமக்கு இங்கே என்ன ஆகுது, வாட் இஸ் தி ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பிட்வீன் d3க்கும் d4க்கும் ஒரு ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் நான் கண்டுபிடிச்சேன்னு வச்சுப்போம். எனக்கு என்ன வரும்? இட் வில் பி ஹியர். என்னோட ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி d3க்கும் d4க்கும் இப்போ ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சா என்ன வரும்? ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் என்ன வரும்? என்ன வரும்? என்ன வரும்? somewhere the graph will be like this. என்னோட கிராஃபோட அந்த டிஸ்டன்ஸ் நமக்கு இப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போய்கிட்டே இருக்கும். புரியுதா? இதோட ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் இங்கே இருக்க போகுது, இதோட ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் இங்கே இருக்க போகுது, இதோட ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் இங்கே இங்கே இங்கே. ஸோ திஸ் இஸ் வாட் ஐம் சேயிங். லைக் இந்த மாலிகுலோட டிஸ்டன்ஸ் எப்படி போகுது, இங்கே இருந்தது அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இந்த இடத்துல இங்கே இருந்துச்சு, அதுக்கப்புறம் அங்கே போகுது, அங்கே போகுது, அங்கே. தட் இஸ் அவர் எக்ஸ்பான்ஷன், தட் இஸ் அவர் தெர்மல் எக்ஸ்பான்ஷன். இந்த கிராஃபை நான் இன்னும் தெளிவாக இங்கே ட்ரா பண்ணியிருக்கோம். ஐ காட் திஸ் ஃப்ரம் த இன்டர்நெட். பாருங்க எப்படி இருக்கு. எனர்ஜி 1 கொடுக்குறப்ப என்னோட வைப்ரேஷன் இங்கேருந்து இப்படி ஆகுது, பட் த ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் இஸ் ஹியர். அதே மாதிரி இப்படியே போய்கிட்டே இருக்கும். ஓகே, டு யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் திஸ்? அது கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. இங்கே ஒரு மாலிகுல் இருந்துச்சு, அதுக்கப்புறம் இங்கே ஒரு மாலிகுல் இருந்துச்சு, ரெண்டுமே இப்படி இப்படி வைப்ரேட் ஆக போகுது. ஆனால் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது, இந்த சைடு உள்ளது மட்டும் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, தட்ஸ் வை வி செட் இட் இஸ் அசிமெட்ரிக் ஆர் இட் இஸ் நாட் சிமெட்ரிக். ஸோ அதனால என்னோட ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு ஆர் ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் மூவ்டு பை ஆட்டம் இஸ் இந்த கிரீன் கலர்ல இருக்கா, இதுதான் நம்மளோட ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் மூவ். ஸோ இட் இஸ் லைக் திஸ். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, இப்படி போய்கிட்டே இருக்கு. ஓகே, திஸ் லைன் இஸ் வாட்? இந்த லைன் நம்மளோட ஈக்குலிபிரியம். ஈக்குலிபிரியம்லேருந்து நமக்கு வந்து டிவியேட் ஆச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் அவர் தெர்மல் எக்ஸ்பான்ஷன். ஓகே, ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா லீவ் இன் த கமெண்ட், ஐ வில் எக்ஸ்பிளைன். ஓகே, இல்லை அப்படின்னா என்னோட டெலிகிராம் குரூப் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் சரி, யூ கேன் ஆஸ்க் இன் தட் டெலிகிராம். ஐ வில் ட்ரை டு ஆன்சர் த கொஸ்டின். ஓகே, fine. Now we will see what is linear expansion. Okay, linear expansion அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். First linear expansion, the first thing is ஒரு diagram draw பண்ணுறேன். என்கிட்ட இங்கே ஒரு let's say a rod, இப்படி ஒரு rod ஒரு ஸ்கேல் மாதிரி இருக்குதுன்னு வச்சுப்போம். நம்ம ஸ்டீல் ஸ்கேல் இருக்கா, அதே நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஒரு ஸ்டீல் ஸ்கேல் இருக்குதுன்னு வச்சுப்போம். அதுக்கு நம்ம இப்போ ஹீட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி இருக்கு. ஆஃப்டர் ஹீட்டிங், ஓகே, இதை கொஞ்சம் ஹீட் பண்ணுறோம், ஆர் கிவிங் சம் ஹீட் எனர்ஜி கொடுக்குறோம். அது என்ன ஆகும்? as we discussed, அது நமக்கு எக்ஸ்பேண்ட் ஆக போகுது. ஓகே, இவ்வளோ எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு வச்சுப்போம். டாட் 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 லைன் எவ்வளோ எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு? இவ்வளோ எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. கேன் ஐ சே திஸ் இஸ் L0? தட் இஸ் மை இனிஷியல் லென்த்.
இது என்னோட இனிஷியல் லென்த். கேன் ஐ சே திஸ் இஸ் மை சேஞ்ச் இன் லென்த் இங்கேருந்து இது வரைக்கும்? ஆர் என்ன சொல்லலாம், லெட் மீ ரைட் திஸ் ஒன் அஸ் எல் ஆர் ஃபைனல் லென்த் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ இது என்னது நமக்கு, இந்த பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் நமக்கு என்ன வரும், தட் இஸ் அவர் சேஞ்ச் இன் லென்த். இது நமக்கு ஒரிஜினல் லென்த். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். இது ஈஸியாக புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இப்போ இதுலேருந்து என்ன சார் பண்ண போகிறோம் அப்படின்னா, கேன் ஐ சே த சேஞ்ச் இன் லென்த் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். இந்த இடத்துல ஒரு டெம்பரேச்சர் இருந்துச்சு, லெட்ஸ் டேக் T0. இந்த இடத்துல ஒரு டெம்பரேச்சர் வந்துச்சு T ஃபைனல். அதுதான் நம்மளோட சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். ஸோ எப்படி நமக்கு லென்த் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் தி சேஞ்ச் இன் லென்த். லென்த் நம்ம சேஞ்ச் பண்ணதுனால வந்தது தான் இந்த சேஞ்ச் இன் லென்த். சாரி, டெம்பரேச்சர் சேஞ்ச் பண்ணதுனால வந்தது தான் நம்மளோட சேஞ்ச் இன் லென்த். சரியா? அது மட்டும் இல்லாமல் இந்த சேஞ்ச் இன் லென்த் இஸ் ஆல்சோ ப்ரொபோர்ஷனல் டு தி இனிஷியல் லென்த். இனிஷியலாக ஏதாவது லென்த் இருக்க போய் தானே நமக்கு அதுலேருந்து சேஞ்ச் ஆகி வருது. ஸோ தே ஆர் லைக், இப்படி எழுதிக்கலாமா அதை? ஸோ சேஞ்ச் இன் லென்த் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இனிஷியல் லென்த் இன்டு சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். ஓகே, இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை இப்போ எப்படி கேன்சல் பண்ணுறது? ஸோ த சேஞ்ச் இன் லென்த் இஸ் ஈக்குவல் டு ஒரு கான்ஸ்டன்ட் நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன், தட் இஸ் ஆல்ஃபா L naught delta T. ஓகே, ஆல்ஃபா L naught delta T. ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னு இப்போ நமக்கு தெரிஞ்சு போச்சு. சரி, அப்போ டோட்டல் லென்த் அப்படின்னா என்ன? வாட் இஸ் த டோட்டல் லென்த்? தட் இஸ் L இஸ் ஈக்குவல் டு L naught plus delta L. L is equal to L naught plus delta L. ஓகே, ஸோ இதுக்கு அப்புறம் என்ன எழுதுறது? L is equal to L naught நமக்கு என்னன்னு L naught தான், plus delta L நம்ம இப்போ கண்டுபிடிச்சோம், that is alpha L naught delta T. So from here I can write L is equal to L naught காமனாக வெளில வச்சுட்டு 1 plus alpha delta T இப்படி எழுதிக்கலாமா? So this is our important formula. உங்களோட நோட்ஸில் எழுதிக்கோங்க. This is very important formula. ஓகே, ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். இந்த மெத்தட் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும்னு நம்புகிறேன். ஓகே, ஃபைன். சரி சார், வாட் இஸ் த யூனிட் ஆஃப் ஆல்ஃபா? மற்ற எல்லாத்துக்குமே நமக்கு யூனிட் தெரியுமா? எல் அப்படின்னா மீட்டர், எல் நாட் அப்படின்னா மீட்டர். ஓகே, வாட் இஸ் த யூனிட் ஆஃப் ஆல்ஃபா அண்ட் வாட் இஸ் ஆல்ஃபா? ஓகே, நோட் பண்ணிக்கோங்க, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பேன்ஷன் தான் நம்மளோட ஆல்ஃபா. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பேன்ஷன் தான் நம்மளோட ஆல்ஃபா. அப்புறம் அதோட யூனிட் என்ன அப்படின்னா, இட் இஸ் கெல்வின் இன்வர்ஸ் ஆர் டிகிரி செல்சியஸ் இன்வர்ஸ், ஆர் யூ கேன் சே பர் டிகிரி செல்சியஸ் ஆர் பர் கெல்வின் அப்படின்னு வரும். we can solve some question, no issue. இதை காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், இதுலேருந்து நம்ம ஆல்ஃபா எப்படி கண்டுபிடிக்கிறது? தட் இஸ் ஆல்சோ வெரி ஈஸி. அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். நம்ம ஃபைனலாக நமக்கு என்ன ஃபார்முலா வந்துச்சு? we know that L is equal to L naught 1 plus alpha delta T. இப்படி வந்துச்சா? ஸோ ஃப்ரம் ஹியர் ஐ கேன் ரைட் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு, சரி, இதுக்கு முன்னாடி L divided by L naught is equal to 1 plus alpha delta T. அதுக்கப்புறம் I can write L divided by L naught minus 1 is equal to alpha delta T. இதை எப்படி எழுதிக்கலாமா? Then how can I write like L minus L naught divided by L naught is equal to alpha delta T. சரி, ஓகே, இதோட அடுத்த ஸ்டெப் இங்கே எழுதுறேன். So can I say that L minus L naught is nothing but final length minus initial length, that is change in length divided by original length is equal to alpha delta T. I hope you understand this one. So இதுலேருந்து நம்ம எப்படி எழுதுறது? delta L divided by delta T, இந்த L naught அப்படியே இங்கே வச்சுக்கலாம், 1 by L naught is equal to alpha. ஓகேவா? ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப், திஸ் இஸ் ஃபார் தி நார்மலாக நம்ம இப்படி எழுதுவோம், சேஞ்ச் வந்து பெருசாக இருந்துச்சு அப்படின்னா.
when it comes to instantaneous or very very small change in length due to the very very small change in temperature, அதை நம்ம எப்படி எழுதுறது? Yes, அது easy. Alpha which is equal to dl divided by dt into 1 divided by L naught. So this is also very important one. Okay, copy பண்ணிக்கோங்க. Okay, அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஏரியா எக்ஸ்பான்ஷன் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஏரியா எக்ஸ்பான்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ இந்த டயக்ராம் பாருங்க, நம்மளோட ஏரியா இங்கேருந்து லெட்ஸ் டேக் திஸ் அஸ் அ கியூப் ஏ அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுப்போம், இல்லை ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி தான் எனக்கு தெரியுது. லெட்ஸ் டேக் திஸ் ஒன் அஸ் பி. ஓகே, ஸோ ரெக்டாங்கிள் ஏரியா என்ன வரும்? L into B. ஏரியா இனிஷியல் ஆர் ஏரியா ஒரிஜினல் ஏரியா இஸ் A cross B. ஓகே ஃபைன். அடுத்து இதை நம்ம ஹீட் பண்ணா என்ன வரும்? நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இது கொஞ்சம் இங்கே எக்ஸ்பேண்ட் ஆக போகுது, இது கொஞ்சம் இங்கே எக்ஸ்பேண்ட் ஆக போகுது, கரெக்டா? ஸோ அவர் ஏரியா வில் கெட் எக்ஸ்பேண்டட். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி அவர் A plus delta A, ஸ்மால் சேஞ்ச் இன் A. அதே மாதிரி இது என்ன ஆகும்? B plus delta B, that is small change in B. கரெக்டா? எஸ், இப்படி ஒன்று நடக்க போகுது. ஸோ ஃப்ரம் ஹியர் கேன் ஐ சே தட் delta A is directly proportional to change in temperature. Change in area is directly proportional to change in temperature. அதே change in area is directly proportional to original area. So from here I can write change in area is directly proportional to A naught into change in temperature. இப்படி நம்ம எழுதிக்கலாம், கரெக்டா? அதுக்கப்புறம் change in area is equal to, in order to cancel this proportionality we need to multiply with the constant. இப்போ என்ன கான்ஸ்டன்ட்னா பீட்டா அப்படின்ற ஒரு கான்ஸ்டன்ட்டை நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ ரிமைனிங் அப்படியே நம்ம எழுதிக்கலாம். ஓகே, ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். சார் அப்போ பீட்டா அப்படின்னா என்ன? எஸ், பீட்டா இஸ் தி ஏரியா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஏரியா எக்ஸ்பான்ஷன். சரி, நான் இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்கிறேன். ஏரியா எக்ஸ்பான்ஷனுக்கு இன்னொரு பேர் இருக்கு. எஸ், இதுக்கு ஒரு இன்னொரு பேர் இருக்கு, அதுதான் சூப்பர்ஃபிஷியல். ஓகே, சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. எஸ், மொத்தம் 2 பேர் இருக்கு, ஏரியா எக்ஸ்பான்ஷன் ஆர் சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷன். ஓகேவா? அப்போ இந்த பீட்டா என்னது? பீட்டா இஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஏரியா எக்ஸ்பான்ஷன். ஓகே, இது வரைக்கும் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் ஸோ ஓகே சார், வாட் இஸ் த பீட்டாவோட யூனிட்? வாட் இஸ் த யூனிட் ஆஃப் பீட்டா? The same unit like degree Celsius inverse or Kelvin inverse. Okay, and that is the unit. Okay, அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அங்கே என்ன பண்ணோம், நம்ம அதே தான் இங்கேயும் பண்ண போகிறோம். that is area, that is final area is equal to original area plus change in area. அங்கே நம்ம லென்த்துக்கு பண்ணோமா, அதே மாதிரி ஏரியாவுக்கு இங்கே பண்ணிக்கலாம். ஸோ ஏரியா விச் இஸ் ஈக்குவல் டு ஏ நாட் அப்படியே வச்சுட்டு ப்ளஸ் இதை அப்படியே இங்கே எழுதிக்கலாமா? ஸோ ஷால் ஐ ரைட் பீட்டா ஏ நாட் டெல்டா டி அண்ட் தட் ஏரியா இஸ் ஈக்குவல் டு ஏ நாட்டை காமனாக வெளில எடுத்துட்டு 1 ப்ளஸ் பீட்டா டெல்டா டி. ஸோ we can write like this, A which is equal to A naught 1 plus beta delta t அப்படின்னு நம்ம எழுதலாம். இதுக்கு முன்னாடி நம்ம எல்லுக்கு அதே தான் எழுதணும், இங்கேயும் நம்ம அதே தான் எழுத போகிறோம். ஓகேவா? ஃபைன், இது வரைக்கும் எந்த ஒரு டவுட்ஸும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இஃப் யூ ஹாவ் டவுட்ஸ் யூ கேன் ட்ராப் இன் த கமெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இப்போ பீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு அங்கே கண்டுபிடிச்சோமா ஆல்ஃபா விச் இஸ் ஈக்குவல் டுன்னு, இங்கே பீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு கண்டுபிடிப்போம். ஸோ A divided by A naught minus 1 is equal to beta delta t. ஓகே, கொஞ்சம் ஸ்பீடாக எழுதிக்கலாம், ஐ திங்க் இது புரியும். இந்த A நாட் கீழே வந்துச்சு, இந்த +1 அந்த சைட் போகிறப்ப -1 ஆயிடுச்சு. ஸோ இட் இஸ் A minus A naught divided by A naught is equal to beta into delta t. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்? சேஞ்ச் இன் ஏரியா divided by A naught is equal to beta into delta t. ஸோ இப்போ பீட்டா என்ன வரும்? Again it is very simple,
It's very simple, like let me erase everything. So finally நமக்கு beta which is equal to 1 by delta t change in area divided by original area. வருமா? Yes, it will come. இதுக்கு அடுத்த ஸ்டெப்ல for very very small change in area with respect to small change in temperature என்ன வரப்போகுது? That is 1 divided by A naught, it's dA divided by dt. Okay, so this is going to be our answer. Okay வா, இது எல்லாமே perfect-ஆ நோட் பண்ணிக்கோங்க. இன்னொரு important ஆன ஒரு கான்செப்ட் சொல்ல போறேன், that is our cavity. That is also coming under area expansionக்கு கீழே தான் அதுவும் வருது. அது என்ன அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு ஹோல் இருக்கா? let's look at here, it is a hole. Okay, இந்த ஹோல் வந்து ஹீட் பண்ணதுக்கு அப்புறம் either it will increase its area or it will decrease its area அப்படின்னு கொஸ்டின் வரும். It won't decrease, it will increase its area. ஒரு கேவிட்டி இருந்துச்சு அப்படின்னா அந்த கேவிட்டியோட ஹோல் வந்து இது மாதிரி டாட்டட் லைன்ஸ்ல போட்டிருக்காங்களா, அந்த மாதிரி அது எக்ஸ்பேண்ட் ஆகும். It will also expand. If you give some heat, it will expand. Try to understand this one. Okay, this is very important. Okay, fine. அடுத்து நம்ம இனிஷியல் ஏரியா என்ன நமக்கு தெரியும், A naught is equal to AB. That is area என்ன வரும், A into B. அதே ஃபைனல் என்ன வரும், ஏரியா ஃபைனல் என்ன வரும், that is A plus change in A into B plus change in B. இப்படி வருமா? இனிஷியலாக அப்படி தானே இருந்துச்சு. ஸோ லெட் மீ ட்ரா ஹியர். இந்த இடத்துக்கு ஜஸ்ட் கன்சிடர் ஒரு ஏரியா இங்கே இருக்கு, இது ஏ, இதோட இது பி அப்படி இருக்கு. ஸோ ஆஃப்டர் ஹீட் கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகுது, கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகுது. எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகுது அது, பி ப்ளஸ் டெல்டா பி, ஏ ப்ளஸ் டெல்டா ஏ இங்கே வந்துடுமா? ஸோ இப்போ ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணலாம். வி ஜஸ்ட் கம்பேர் த போத். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, we are going to find that A which is equal to A naught plus change in A. This is our final area. Final area is equal to initial area plus change in area, and that is equal to final area நமக்கு, sorry, initial area என்ன நமக்கு, AB. Initial area is AB. அதுக்கப்புறம் plus change in area நமக்கு என்ன வரும், what is change in area? So can I write, one second, final area. Okay, final area நம்ம என்ன எழுதணும், A plus delta A into B plus delta B எழுதணுமா? So what will happen if I multiply everything, like AB plus A into delta B plus B into delta A plus delta A delta B. So இதுவும் small, so we can neglect this one. Negligible அப்படின்னு எழுதிக்கிறேன், because delta A is small, delta B is also small. ரெண்டுமே ஸ்மாலாக இருக்க போய் நம்ம இதை நெக்லெக்ட் பண்ணியாச்சு. ஸோ மிச்சம் அப்படியே இருக்கட்டும். ஸோ கேன் ஐ ரைட் திஸ் டெல்டா, சாரி, AF இஸ் நத்திங் பட் மை A naught plus change in area, and which is equal to AB plus A into delta B plus B into delta A. இப்படி நம்ம எழுதிக்கலாம், கரெக்டா? ஸோ கேன் ஐ கேன்சல் திஸ் அண்ட் திஸ், ஏன்னா அதுவும் A naught இதுவும் A naught, இதுவும் நமக்கு A naught தானே. ஸோ we can cancel this both. ஸோ change in area நமக்கு என்ன வரும்? ஸோ what is the change in area now? Change in area is nothing but, இது என்ன நமக்கு, A into delta B அப்படின்னு இருக்கு, A into delta A அப்படின்னு இருக்கு, கரெக்டா? So this delta A is nothing but, can I write this is nothing but change in length is equal to original length alpha into delta T. லீனியர் எக்ஸ்பேன்ஷனோட கான்செப்ட் நம்ம இங்கே அப்ளை பண்ணுறோம், புரிஞ்சுக்கோங்க. லீனியர் எக்ஸ்பேன்ஷன்
that is delta L is equal to alpha L naught delta T. So இங்க நமக்கு இப்போ என்ன எழுதுறது, for இதுக்கு first எழுதலாம். So அந்த A அப்படியே இருக்கும், but அந்த delta B நமக்கு என்ன வரும், it will be like B, that is original length into alpha into delta T. அதுக்கப்புறம் plus B into delta A என்ன வரும், original length into alpha into delta T. I hope you understand this one. I hope you do. Okay, so திரும்ப சொல்ற நோட் பண்ணிக்கோங்க. delta B அப்படின்றது நம்மளோட original length, that is this one, original length is B here, alpha is alpha delta T. அதே மாதிரி change in area is equal to A into alpha into delta T. It is nothing but change in length, that is equal to L naught into alpha into delta T. Please understand this one. Okay, this is very important. So இதுக்கு அடுத்த ஸ்டெப் நான் என்ன எழுத போறேன் அப்படின்னா, so from here I can say இந்த ரெண்டுத்தோட AB காமனா இருக்கா, can you see this AB is common here and this AB is common here, ரெண்டுத்தையுமே நம்ம வெளியில எடுத்துக்கலாம். So let me write here as AB காமனா வெளில எடுத்ததுக்கு அப்புறம் உள்ள என்ன இருக்கும், it will be alpha delta T. Okay, that is 2 into alpha delta T. ரெண்டு alpha delta T இருக்கு, அதனால 2 into alpha delta T அப்படின்னு எழுதிடலாம். Okay, so from here I can say change in area is equal to AB 2 alpha delta T. Change in area is equal to AB 2 alpha delta T. Okay, so இதை நான் இங்கே எழுதுறேன், change in area is equal to 2 into alpha into delta T into AB. இதுதானே வந்துச்சு. Let me take this one as first equation. இதுக்கு முன்னாடி ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிங்களே சார், டெல்டா ஏ விச் இஸ் ஈக்குவல் டு ஏ நாட் பீட்டா டெல்டா டின்னு கண்டுபிடிச்சிங்களே சார், ஞாபகம் வருதா, கண்டுபிடிச்சோமா? ஸோ இந்த ரெண்டுத்தையுமே ஈக்குவேட் பண்ணுறேன் இப்போ. ஈக்குவேட்டிங் 1 and 2, ஈக்குவேட்டிங் 1 and 2 என்ன வரும் இப்போ ஈக்குவேட் பண்ணால்? ஸோ we will get 2 alpha delta T AB is equal to A naught beta delta T. Okay, அதுக்கப்புறம் என்ன வரும், 2 alpha delta T AB. A naught is nothing but AB and that is equal to beta delta T. So can I cancel this delta T AB? So we can find the relation beta is equal to 2 into alpha. நமக்கு beta is equal to 2 into alpha னு வருது, கரெக்டா? So betaன்றது என்ன நமக்கு, this is the area expansion and this is the linear expansion, that is coefficient of area expansion, this is coefficient of linear expansion. புரியுதா? Yes, you will understand this one. Okay, this is very important. அடுத்து we will solve one question. Okay, if the length of the cylinder on heating increases by 5%, எத்தனை percentage increase ஆகுது, length எவ்வளோ increase ஆகுது, 5% increase ஆகுது. the area of its base will increase by, நமக்கு length வந்து 5% increase ஆகுது, அப்போ அதோட base length வந்து எவ்வளவு increase ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. so we will find, so இது வந்து it is a combination of linear expansion and area expansion. first நம்ம linear, இது மாதிரி question கொடுத்தா first delta L அப்படின்னு எழுதுங்க, alpha L naught delta T எழுதிக்கோங்க. so we know the length of the cylinder is increases by 5%. 5% அப்படின்னா என்ன, so 5% we can write 5 by 100. here this is original length and this is change in length. understand this one. 5 என்றது நமக்கு change in length, L0 என்றது original length. எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னா, ஸோ என்கிட்ட ஒரு ராட் இருக்கு, ஒரு let's say one cylinder is there, அதோட length வந்து 100. இப்போ இதை என்ன பண்ண போறோம், ஹீட் பண்ண போறோம். ஹீட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும், இது it will expand. அந்த எக்ஸ்பேன்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 5% அப்படின்றாங்க. 100ஓட 5% எவ்வளோ, if you take 5% from 100 it is only 5. it is only 5. okay, so அப்ப இது 100,
இது 100, இது only 5. So total length is 105, but the change in length is 5, and this original length is 100. I hope you understand this one. கண்டிப்பா இது எல்லாருக்குமே புரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ அதனால நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, சேஞ்ச் இன் லென்த் டிவைடட் பை எல் நாட் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா டெல்டா டின்னு எழுதிட்டு, இந்த டெல்டா எல் டிவைடட் பை எல் நாட்டை நான் 5/100 இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்டு டெல்டா டி அப்படின்னு எழுத போறேன். இது என்னோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனா நான் வச்சுக்க போறேன். ஓகே, ஃபைன். அடுத்து we need to find the area of its base will increase. ஓகே, ஏரியா, அந்த பேஸோட ஏரியா எனக்கு எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகும் in what percentage அப்படின்னு கேட்குறாங்க. இன் பர்சன்டேஜில் நம்ம ஆன்சர் பண்ணால் போதும். ஸோ we will see how to calculate that one. So change in area divided by original area is nothing but beta delta t. இதை நான் இப்படி டேரெக்டாக எழுதிக்கலாமா? சரி, ஓகே. சரி சார், பீட்டா தான் அவங்க கொடுக்கவே இல்லையே, பீட்டா கொடுக்கலன்னா என்ன? we know that beta is equal to 2 into alpha is applicable for all questions. Okay, so in the change in area divided by a naught is nothing but 2 into alpha into delta t. 2 into alpha into delta t. Okay, so இப்போ இதுலேருந்து நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, so I know that delta a divided by a naught is nothing but 2 into alpha delta t. ஸோ இந்த ஆல்ஃபா டெல்டா டீன்றது இங்கே இருக்கு, அதை நான் இங்கே போட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும் அப்படின்னா, டெல்டா ஏ டிவைடட் பை ஏ நாட் இஸ் நத்திங் பட் 2 into 5/100. இட் இஸ் நத்திங் பட் 10/100 இஸ் நத்திங் பட் 10%. ஸோ என்னோட ஏரியா எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா, இட் வில் இன்க்ரீஸ் பை 10%. ஓகே, இட் வில் இன்க்ரீஸ் பை 10%. ஓகேவா? ஏரியா எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகும்? இட் வில் இன்க்ரீஸ் பை 10%. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். ஓகே, இஃப் யூ லைக் திஸ், ட்ராப் திஸ் இன் த கமெண்ட். ஓகே, பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். புரியல அப்படின்னா ஜஸ்ட் டெல் மீ, இது எனக்கு இது புரியவே இல்லை சார் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். யுவர் கமெண்ட்ஸ் ஆர் ரியலி வேல்யூபிள் ஃபார் மீ. ஓகே, இட் மீன்ஸ் அ லாட் டு மீ. ஓகேவா? ஸோ அடுத்து நம்ம வால்யூம் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வால்யூம் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். இந்த டயக்ராம் ரொம்ப கிளியராக இருக்கு. ஒரு கியூப் இருக்கு, ஆர் யூ கேன் ஆல்வேஸ் சே திஸ் ஒன் as a cubical expansion. Cube expansion, we can say cubical expansion. Okay, cubical expansion. This is my cubical expansion. Okay, வா பழையபடி first நம்ம என்ன பண்ணோம், change in volume is directly proportional to V naught. Change in volume is directly proportional to delta T. So the change in volume is directly proportional to V naught delta T. So V naught increase ஆச்சு அப்படின்னா we can say the increase in volume increase ஆகும். Okay, so delta T increase ஆச்சு அப்படின்னா we know that delta V going to increase. சரி, ஓகே. சார் V naught அப்படின்னா என்ன சார்? V naught is original volume. இதெல்லாமே தெரிஞ்சிருக்கும், பட் இருந்தாலும் எழுதுறேன். ஒரிஜினல் வால்யூம். அதுக்கப்புறம் டெல்டா வி இஸ் சேஞ்ச் இன் வால்யூம். அதுக்கப்புறம் டெல்டா டி இஸ் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். ஓகே, ஸோ இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை கேன்சல் பண்ணணும் அப்படின்னா we have to multiply with a constant, and that is I'm going to use it as gamma V naught delta T. Delta V is equal to gamma V naught delta T. I hope you understand this one. Delta V is equal to gamma, where gamma is nothing but what? Gamma is nothing but coefficient of volume expansion. Gamma is nothing but coefficient of volume expansion. Okay, so from here அங்க என்ன பண்ணுமோ அதே தான் நம்ம இங்கே பண்ண போறோம். So the final volume, V வந்து final volume அப்படின்னு வச்சுக்கிறேன். Let me write here, V is my final volume. Final volume is equal to what? We know that final volume is equal to initial volume plus change in volume, and that is equal to what is V naught? V naught அப்படியே இருக்கட்டும். Change in volume எப்படி எழுதலாம்? We can write it as gamma V naught delta T, and that is equal to V naught காமனா வெளில எடுத்துட்டு 1 plus gamma delta T. இப்படி நம்ம எழுதலாம். கரெக்டா? ஸோ இதை வந்து ஒரு பாக்ஸ் போட்டு அழகாக எழுதிக்கோங்க. This is highly important. This is highly important.
V which is equal to V naught 1 plus gamma delta t. This is highly important. Okay, so இது அப்படியே இருக்கட்டும். From here இது அப்படியே இருக்கட்டும். Then we will see radius ஓட compare பண்ணி எழுதிக்கலாம். Like இங்கே எழுதுறேன். So initially ஒரு okay, this is very easy. For cube it will be very easy. நான் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஒரு கேஸ் எடுத்துக்கிறேன். Let me take sphere. Let me take a sphere. Okay, initially அப்படி இருக்கு. அந்த sphere ஓட final, what is the final? இங்க இருக்க போகுது. This is my initial. என்னோட sphere ஓட this is my final. அந்த dotted linesல இருக்கிறது final. So can I say இது வந்து எனக்கு R0, இது என்னோட R, final R. That is the radius. Okay, so இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா that final volume, that is original volume is equal to 4 by 3 pi R0 cube. Final volume V which is equal to 4 by 3 pi R cube. Do you understand? V0 is equal to 4 by 3 pi R0 cube. இது வந்து இப்படி வரப்போகுது. Can I take the ratio of V divided by V0? என்ன வரும்? Can you tell me what is V divided by V0? V divided by V0 is equal to, இந்த 4 by 3 pi எல்லாமே cancel ஆயிரும். You will get only R divided by R0 the whole cube. R divided by R0 the whole cube. இப்படி இருக்கும் நமக்கு. I hope இது வரைக்கும் கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். Then we will see gamma எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஓகே, இது எதுக்கு சார் சொன்னீங்க அப்படின்னா this will be put in your notes. This will be very helpful when you are solving the question. எப்படி அப்படின்னா அவங்க ரேடியஸ் கொடுத்துருப்பாங்க, வால்யூம் கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ நம்ம டேரெக்டாக இதை எடுத்து எழுதிக்கலாம். ஓகே, திஸ் வெரி பேசிக் ஒன், இது தெரிஞ்சிருக்குமே. ஓகே, இப்போ எப்படி நம்ம வந்து காமா கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். இயர்லியராக நம்ம பீட்டா கண்டுபிடிச்சோம், இது எல்லாமே கண்டுபிடிச்சோம், அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் ரைட் த ஃபார்முலா, தட் இஸ் தி ஜென்ரல் ஃபார்முலா V which is equal to V naught 1 plus gamma delta t. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன எழுதுறோம்? V divided by V naught minus 1 is equal to gamma delta t. So 1 by delta t is nothing but change in V divided by V naught, and that is equal to gamma delta t. I'm sorry, only gamma will come here. Only gamma will come here. Okay, so இது எழுதியாச்சு. இதோட instantaneous இல்லைனா very small change in volume என்ன வரும் அப்படின்னா like we can write dV divided by dt, 1 divided by V naught is equal to my gamma. So I hope you understand this one. இது இப்படி தான் வரப்போகுது. சரியா? இப்போ லீனியருக்கு நான் இதை எப்படி ஈக்குவேட் பண்ண போகிறேன்? How I am going to equate this gamma to alpha? ஆல்ஃபாவோட இதை எப்படி நம்ம ஈக்குவேட் பண்ணுறது? That is very easy, actually very easy. நான் சொல்லித்தரேன் எப்படி பண்ணுறது அப்படின்னு. இப்போ வந்து காமாலேருந்து எப்படி ஆல்ஃபாவை ஈக்குவேட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இதுக்கு முன்னாடி நம்ம இங்கே சால்வ் பண்ணோம் தெரியுமா? R is equal to, I mean V naught which is equal to 4 by 3 pi r cube வந்துச்சு. V which is equal to இன்னொரு 4 by 3 pi r cube வந்துச்சு. ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணி ஃபைனலாக நான் ஒன்று வச்சு எழுதியிருந்தேன். That is V which is equal to V naught R divided by R naught the whole cube. எப்படி இருந்துச்சா? Yes, we have found this one. இப்போ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம ஆல்ஃபா கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி சார்? எஸ், ஒரு ஸ்பியர் இருக்குதுன்னு வச்சுப்போம். ஆர் லெட் மீ கன்சிடர் திஸ் ஒன் as a circle. ஓகே, இந்த இடத்துல ஆர் நாட் இருக்க போகுது. ஆஃப்டர் எக்ஸ்பேன்ஷன் இட் வில் பி ஆர். ஆஃப்டர் எக்ஸ்பேன்ஷன் இட் வில் பி ஆர். கரெக்டா? சூப்பர், இது இப்படி இருக்கட்டும். ஸோ இதுலேருந்து கேன் ஐ சே R is equal to R naught 1 plus alpha delta t as a linear expansion. linear expand ஆகுதா? இந்த R வந்து எனக்கு சர்க்கிளாக இருந்துச்சு அப்படின்னா லீனியராக எக்ஸ்பேண்ட் ஆகும். அது எல்லா டைரக்ஷன்லையும் இருக்க போகுது. எஸ், ஐ அக்ரி, அது எல்லா டைரக்ஷன்லையும் R வந்து லீனியர் எக்ஸ்பேன்ஷன் பண்ண போகுது. தட் we will equate to the volume. இந்த லீனியரை நம்ம வால்யூமுக்கு எப்படி ஈக்குவேட் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். இட் இஸ் நத்திங் பட் L which is equal to L naught 1 plus alpha delta t. இதை வந்து ஃபஸ்ட்டே நான் வந்து சொல்லியிருக்கேன், அங்கே போய் பாருங்கள் புரியாதவங்க. எல்லுக்கு பதிலாக ஆர் போட்டுக்கிறேன், எல் நாட்டுக்கு பதிலாக ஆர் நாட் 1 plus alpha delta t அப்படின்னு சொல்கிறேன். ஜஸ்ட் கன்சிடர் இட் as a linear expansion. சரி சார், இதுலேருந்து எப்படி நம்ம வால்யூமுக்கு ஈக்குவேட் பண்ண போகிறோம்? எஸ், we are going to equate this one to the volume.
ஸோ நம்ம கடைசியாக காமா என்ன வந்துச்சு, காமா விச் இஸ் ஈக்குவல் டு 1 + V0 dV / dt வந்துச்சா? எஸ் வந்துச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, காமா இஸ் ஈக்குவல் டு 1/V0 அப்படியே இருக்கட்டும். லெட் மீ கீப் V0 aside. அந்த V இருக்கா, Vக்கு பதிலாக ஐ எம் கோயிங் டு சப்ஸ்டியூட் திஸ் ஒன். இந்த Vக்கு பதிலாக ஜஸ்ட் சப்ஸ்டியூட் திஸ் ஒன். ஓகே, சப்ஸ்டியூட் பண்ணலாமா? என்ன வரும்? இஃப் ஐ சப்ஸ்டியூட் திஸ் V here, what will come? We will get d of V0 into R divided by R0 the whole cube. இப்படி வரும், divided by dt வரும். கரெக்டா? இதோட அடுத்த ஸ்டெப், கான்ஸ்டன்ட் எல்லாமே எப்பயும் வெளில வச்சிடலாம். ஸோ V0 divided by V0 வரும். ஸோ d into இங்கே வந்து வித் ரெஸ்பெக்ட் டு t தான் நமக்கு இருக்கு. ஸோ ஐ கேன் சப்ஸ்டியூட் R divided by R0க்கு பதிலாக இங்கே என்ன இருக்கு, R divided by R0 is equal to 1 plus alpha into delta t. Do you understand what I am doing? So in the R by R0 இங்கே வரப்போகுது. So R by R0 is nothing but 1 plus alpha delta t. Okay, so அது இங்கே இருக்கட்டும், இங்கே dt இருக்கட்டும். So since எல்லாமே small change அப்படின்றதுனால இதையும் நான் dt அப்படின்னே வச்சுக்கிறேன். Try to understand this one. Okay, okay, wow. I think I made a small mistake. R by R0 the whole cube இருக்கு. அப்போ இங்கே என்ன வரும், 1 plus alpha the whole cube இப்படி வரப்போகுது. Okay, so this V0 and this V0 will get cancelled out. Oh my god, இது புரியல. ஸோ நான் இங்கே என்ன எழுதுறேன் அப்படின்னா dt. ஓகே, அது டெல்டா டியை dt அப்படின்னு எழுதிக்கலாம், பிகாஸ் இட்ஸ் a very small change. It's a very small change, so we can write like this. சரி, ஓகேவா? ஓகே, so now gamma 1 differentiate பண்ணா it is going to be 0. dt differentiate பண்ணா என்ன வரும்? ஆனால் இங்கே வந்து நமக்கு cube இருக்கு, it is in the form of cube. So we know, தெரியாதவங்க இதை எழுதிக்கோங்க, பைனாமியல்ல இது வரும் 1 plus x power n இருந்துச்சு அப்படின்னா it will be nothing but 1 plus nx, அதுக்கப்புறம் minus n square, அந்த மாதிரி blah blah போயிட்டே இருக்கும். அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, இதை மட்டும் எழுதிக்கோங்க. So I am going to substitute 1 plus 3 into alpha into dt. Okay, divided by dt. So இதை நான் differentiate பண்ணா நான் ஒரு 1 differentiate பண்ணா it is going to be 0. 3 alpha is a constant, 3 alpha, dt cancel ஆயிரும். So it will be 3 alpha. So gamma is equal to 3 alpha. Gamma is equal to 3 alpha. Do you understand this one? I hope you understand this one. Okay, gamma which is equal to 3 alpha அப்படின்னு வந்துருச்சு. Okay, this is very important. நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு டைரக்ட் ஈக்குவேஷன் கொடுக்குறேன், இதுலேருந்து வந்தது தான். ஸோ we can also say that V is equal to V0 1 plus alpha delta t the whole cube. இப்படி கூட நம்மளால சொல்ல முடியும். ஓகே, பட் திஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் எனி திங். இது தெரிஞ்சாலே நம்ம வந்து எந்த ஒரு சம்மா இருந்தாலும் போட்டுடலாம். ஓகே, we can substitute, we can solve any question. ஓகே, அதுக்கப்புறம் என்ன ஆகும், இது அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா it will become 3 alpha delta t. ஓகே, V which is equal to V0 1 plus 3 alpha delta t அப்படின்னு மாறப்போகுது. If you can use binomial or you can directly use gamma which is equal to 3 alpha. பட் என்னோட பர்சனல் சஜஷன் என்ன அப்படின்னா, you have to remember beta is equal to 2 alpha, gamma is equal to 3 alpha. இந்த ரெண்டு வேல்யூ தானே, தயவு செய்து இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த ஒரு சம்மா இருந்தாலும் இது தெரிஞ்சால் நம்மளால ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஓகே, now we will solve one question. இங்கே என்ன இருக்குது அப்படின்னா, rectangular block is heated from 0 to 80 degrees Celsius. So the change in temperature is 80 degrees Celsius. The percentage increase in the length is 0.20%. That is increase in the length அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So shall I say change in length divided by original length is equal to என்ன வரும், it will be 0.2 divided by 100. எப்படி எழுதுறது அப்படின்னு நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம். What will be the percentage increase in its volume? What is the percentage increase in its volume? So percentage increase in the volume என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, we know the formula. We know that formula, that delta V divided by V0 is equal to gamma into delta t, gamma into delta t. Okay,
அதை எப்படி எழுதலாம்? we know that gamma is nothing but 3 into alpha. we know that gamma is equal to 3 into alpha. so இதுலேருந்து இங்கே என்ன எழுத போகிறேன் அப்படின்னா I am going to write 3. இதெல்லாம் எதுக்கு சார் எழுதுறீங்க? if you are getting a volumetric question, try to remember this 3 formula. you can solve any question. okay, நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்படி இருக்கிறப்ப அடுத்து என்ன பண்ணுறது? நம்ம சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் இஸ் 80 டிகிரி. ஸோ இதை நம்ம இங்கே போட்டுடலாம். அதுக்கப்புறம் வந்து இன்க்ரீஸ் இந்த வால்யூம் 0.20% அப்படின்னு அதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேருந்து நம்ம ஆல்ஃபா கண்டுபிடிச்சிக்கலாமா? எப்படி கண்டுபிடிக்கிறது? we know that change in length divided by original length is equal to alpha into delta t. ஸோ இது என்ன கொடுத்துருக்காங்க? 0.2 divided by 100 and it is equal to alpha is nothing but okay, alphaன்னு வச்சுக்கலாம். it is 80. this is 80. ஸோ இப்போ ஆல்ஃபா என்ன வரும்? ஆல்ஃபா இஸ் நத்திங் பட் 0.2 divided by 100 into 80. do you understand what I am doing? இப்படி வந்துருச்சா? ஸோ இப்படி வந்தால் என்ன பண்ணுறது? you can multiply this one. you can actually multiply this one. you can find what is alpha. okay, இது அப்படியே இருக்கட்டும், நம்ம டேரக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் இங்கே. ஸோ நம்ம சேஞ்ச் இன் வால்யூம் தான் கண்டுபிடிக்கணும். we have found what is alpha. so 3 into alpha is nothing but 0.2 divided by 100 into 80 into delta t is 80. so it is like 80 cancel. 80 cancel. okay, what is the answer now? what is the answer? it is like into 3 பண்ணோம் அப்படின்னா 0.6 வரப்போகுது. it will be like 0.6 divided by 100 is 0.6% is the answer. the volume change is 0.6%. I hope you understand. அதுக்கப்புறம் we will see what is isotropic material அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். isotropic material அப்படின்னா material having identical properties. material having identical properties. சார் அப்படின்னா என்ன? properties in all direction. okay, this is very important. in all direction, எல்லா டைரக்ஷன்லையும் நம்மளோட ப்ராப்பர்ட்டிஸ் அதே மாதிரி தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் ஒய் ஆக்சஸ், எக்ஸ் ஆக்சஸ் அண்ட் இசட் ஆக்சஸ். ஓகே, இப்படி 3 ஆக்சஸ்லையுமே இப்போ நான் ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன்னு வச்சுப்போம். லெட் மீ டேக் இந்த பாயிண்ட். இந்த பாயிண்டில் இங்கே இருக்கிற எல்லா வேல்யூமே சேம், இங்கே இருக்கிற எல்லா வேல்யூமே சேம், இங்கே இருக்கிற எல்லா வேல்யூமே நமக்கு சேமாக இருக்க போகுது. ஓகேவா? அப்படின்னா என்ன சார்? வாட் டஸ் இட் ஆக்சுவலி மீன்? எஸ், ஐ வில் டெல் யூ தட் ஒன். இப்போ இங்கே ஆல்ஃபா இஸ் டு பீட்டா இஸ் டு காமா அப்படி எழுதுனா அப்படின்னா ஐ வில் கெட் த ரேஷியோஸ் 1:2:3. ஏன் அப்படின்னா எல்லா டைரக்ஷன்லையும் நமக்குமே ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சேமாக இருக்க போகுது. தட் இஸ் த ரீசன் வை வி ஆர் கெட்டிங் லைக் திஸ். ஓகே, அதுதான் நம்மளோட ரீசன். ஓகேவா? ப்ராப்பர்ட்டி சேமாக இருக்கிற மாதிரி தானே நம்ம எல்லாமே பார்த்தோம். ஒரே சிங்கிள் ராட் எடுத்துக்கிட்டோம், அதை வந்து ஐசோட்ரோபிக்காக நம்ம அசியூம் பண்ணிக்கிட்டோம். ஸோ ஆல்ஃபா எனக்கு 1 இருந்துச்சு அப்படின்னா இட் வில் பி லைக் 2 into ஆல்ஃபா, இது 3 into ஆல்ஃபா. ஸோ ஆல்ஃபாக்கு பதிலாக நம்ம 1 இங்கே போடுறோம், இங்கே 1 போடுறோம் அப்படின்னா யூ வில் கெட் 1:2:3. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். ஓகேவா? சரி, ஃபைன். ஸோ அடுத்து ஐ வில் கிவ் யூ ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. நம்ம வால்யூமில் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா சொல்கிறேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அதை கேட்பாங்க. என்ன அப்படின்னா, if you have the final formula கொடுத்தனா, that is V is equal to V naught 1 plus gamma delta t. இப்படி ஒரு ஃபார்முலா நான் உங்கள்கிட்ட கொடுத்தேன், கரெக்டா? ஸோ அந்த ஃபார்முலாவை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, we can also write the density, the final density is equal to initial density divided by 1 plus gamma delta t. இப்படியும் நம்மளால் எழுத முடியும். எப்படி சார்? எஸ், டென்சிட்டி இஸ் நத்திங் பட் மாஸ் பர் வால்யூம். டென்சிட்டி இஸ் நத்திங் பட் மாஸ் பர் வால்யூம். ஓகே, நான் இங்கேருந்து டிரைவ் பண்ணுறேன். இப்போ டென்சிட்டிக்கு பதிலாக நான் இப்போ மாஸ் பர் வால்யூம் அப்படின்னு போடுறேன்னு வச்சுப்போம். இந்த டென்சிட்டிக்கு பதிலாக மாஸ் பர் வால்யூம் போடுறேன்னு வச்சுப்போம். ஓகே,
வால்யூம் சேஞ்சஸ் பட் த மாஸ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். நம்ம ஹீட் பண்ணி ஒரு மெட்டீரியலை வந்து வால்யூம் சேஞ்ச் பண்ணால் கூட நம்மளோட மாஸ் இஸ் கோயிங் டு ரிமைன் 5 கிலோ இருக்கிறது 5 கிலோ தான் இருக்க போகுது. சரியா? ஒரு இரும்பை வந்து நம்ம உருக்க போகிறோம்னு வச்சுப்போம். 5 கிலோ இரும்பு உருக்குனா எத்தனை கிலோ உருக்கும்? 5 கிலோ தான் உருக்கும். சரியா? ஸோ எவ்வளோ தான் எக்ஸ்பெண்ட் பண்ணாலும் த கேஜி ரிமைன்ஸ் த சேம். ஸோ இது அப்படியே மிச்சம் நமக்கு என்ன இருக்குது? We are getting this formula, that is V which is equal to V naught 1 plus gamma to delta T. So in the formula ஞாபகம் வச்சுக்கோங்க. This is also very important. Fine. We will solve some previous year questions. We will solve. This is என்ன கேட்டிருக்காங்க? If alpha, gamma are the linear, superficial and cubical expansivity of the solid, then we can directly say it is alpha, beta, gamma is equal to 1:2:3. ஏன்னா we are considering only for one solid and that is nothing but isotropic. ஒரே ஒரு சாலிட் மட்டும் கன்சிடர் பண்ணனா இட் இஸ் கோயிங் டு பி அன் ஐசோட்ரோபிக். 2-3 டிஃப்ரெண்டாக கன்சிடர் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா டிஃப்ரெண்ட் வேல்யூ வரும். ஒரே மெட்டீரியல் கன்சிடர் பண்ணனா ஒரே ப்ராப்பர்ட்டிஸ் தான் இருக்க போகுது எல்லா டைரக்ஷன்லையும். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் we will see the previous year question. 2019ல நீட்ல கேட்ட கொஸ்டின். a copper rod of 88 centimeter. ஓகே 88 centimeter copper rod அப்படின்னு சொல்லியிருக்காங்க. let me say copper rodோட length is 88 centimeter. அதுக்கப்புறம் aluminum rod of unknown length. Okay, aluminum சரி aluminum color என்கிட்ட இல்லை, so I'm writing in this color. Okay வா, this is aluminum question mark. Have its increase in length independent of increase in temperature. அதோட increase in length வந்து நமக்கு எப்படி இருக்கு? It is independent of temperature அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டெம்பரேச்சரை பொறுத்து நம்மளோட லென்த் வந்து மாற போகிறது கிடையாதா? இஸ் தட் த மீனிங் ஆஃப் இண்டிபெண்டன்ட்? எஸ், தட் இஸ் த மீனிங் ஆஃப் இண்டிபெண்டன்ட். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்தால் என்ன பண்ணுறது சார்? ஸோ அகெயின் இட் இஸ் வெரி ஈஸி. டெம்பரேச்சரை பொறுத்து எதுவுமே மாற போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்களா? சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு. ஸோ நமக்கு தெரிஞ்சதை வச்சு நம்ம ஈக்குவேஷன் எழுதலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் என்ன தெரியும் நமக்கு? ஆல்ஃபா copper is nothing but 1.7 into 10 to the power minus 15 Kelvin inverse. அதே மாதிரி alpha AL is equal to 2.2 into 10 to the power minus 5 Kelvin inverse. Okay, இது இப்படியே இருக்கட்டும். So இதிலேருந்து, so can I write that length of copper into alpha of the copper is equal to length of aluminum into alpha of the aluminum. இது எப்படி சார் எழுதுனீங்க? அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? their increase in length independent of increase in temperature அப்படின்னு சொல்லிட்டாங்க. we know the formula. the change in length is equal to L naught alpha delta T. this is our general equation. அவங்க இதை இண்டிபெண்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டதுனால நம்ம அதை எடுத்துக்க தேவையில்லை. we can only take this L naught and alpha. ஓகேவா? அப்போ இன்க்ரீஸ் இன் லென்த் நமக்கு ஈக்குவலாக இருக்கு. ஓகேவா? சரி, ஓகே. ஸோ தென் எல் ஆஃப் காப்பர் என்ன இருக்கு? 88 சென்டிமீட்டர் அப்படியே வச்சுக்கலாம். நோ நீட் டு கன்வெர்ட் டு SI யூனிட்ஸ் பிகாஸ் இங்கே ஆன்சரும் நமக்கு சென்டிமீட்டரில் இருக்கு. So alpha is 1.7 into 10 to the power minus 15 and that is equal to L of aluminium into alpha of the aluminium is 2.2 into 10 to the power minus 15 and இது cancelled, then இது cancelled. Okay, மிச்சம் என்ன இருக்கு? 88 into 1.7 into divided by 2.2. So the length of the aluminium is equal to, it's equal to என்ன வேல்யூ வருது? What answer you will get? Let me do that one. Into 1.7 divided by 2.2. So in the 2.2, it's nothing but 4 times வருமா? Let me say it as 0.4. 0.4 times வருமா? It will become, no, it will become 40 times. I'm sorry, it will become 40 into 1.7. We need to do for 40 into 1.7. So it is somewhere near to like, சரி நான் மல்டிப்ளை பண்ணிடுறேன். 28 to 4 is 4, 68. Yes, this is 68 centimeter. I hope you understand this one. சரி, அடுத்து என்ன பார்க்க போகிறோம்? Coefficient of linear expansion of brass and steel rod are alpha 1 and alpha 2. Okay, alpha 1 is for brass
alpha 2 is for steel. The length of brass and the steel rod are length of brass and length of the steel rod are L1 and L2. சரியா? அது பார்க்க I1 I2 மாதிரி இருக்கு. Let me write I1 and I2. சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க கொடுத்தது அப்படியே எழுதிக்கலாம். I1 I2 மாதிரி இருக்கு. So we will write that. If I2 minus I1 is maintained same at all temperature, maintained at same at all temperature அப்படின்னா I can say I2 minus I1 is constant at all temperature. I21 I1 வந்து நமக்கு same at all temperature. That's why I kept that one as constant நான் வச்சிட்டேன். சரியா? Fine. Which one of the following relation holds good? எந்த ரிலேஷன் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா, the change in length, sorry, the final length of I2, okay, the final length I2 is என்ன வரும்? That is nothing but I2 1 plus alpha 2 into delta t. Okay, அதே final length of I என்ன வரும்? is I1 1 plus alpha 1 delta t. எப்படி வருமா? alpha 1 delta t. Yes. Let me take this one as first equation and second equation. Okay. So இந்த equation அடுத்து நம்ம எப்படி எழுதிக்கலாம்? So we can write this one as I2 dash minus I1 dash is equal to என்ன வரும் நமக்கு? I2 1. சரி, உள்ள நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இதை நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். நல்லா கவனிங்க. இதை வந்து உள்ள மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ ப்ளஸ் I2 alpha 2 delta t minus I1 minus I1 alpha 1 delta t. So from here I can write I2 minus I1, okay, I2 minus I1 plus I2 alpha 2 minus I1 alpha 1 into delta t. ஓகே, இங்கே ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்ட் சொல்ல போகிறேன். நல்லா கவனிங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஃப்ரம் த கொஸ்டின் ஐம் சேயிங் மைன்டைன்டு சேம் அட் ஆல் டெம்பரேச்சர். எல்லா டெம்பரேச்சர்லையும் நமக்கு அப்போ I2 alpha 2 I1 alpha 1 அப்படின்றது என்ன நமக்கு? ஸோ கேன் ஐ சே ஜென்ரல் ஃபார்முலா சேஞ்ச் இன் லென்த் இஸ் நத்திங் பட் L0 alpha delta t. இதுதானே நம்மளோட ஃபார்முலா. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் change in length of the I2, change in length of the I1. கரெக்டா? ரெண்டுத்தையுமே மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன வரும்? we will get 0. this term will become 0. எப்படி சார்? ஏன்னா we are maintaining same length at all the temperature. அப்போ change in length of 1 change in length of 2 ரெண்டுமே நமக்கு சேம் தான். சரியா? ரெண்டுமே நமக்கு சேமாக இருக்கிற ரெண்டு குவான்டிட்டியை நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? we will get 0 man, we will get 0. ஸோ ரிமைனிங் என்ன இருக்கு? I2 dash மைனஸ் I1 dash இருக்கு. சரியா? இது இப்படி வந்துருச்சு. ஓகே, ஸோ அந்த ஜீரோன்னு சொன்னேன் தெரியுமா? அதை நான் இங்கே எழுதிக்கிறேன். லெட் மீ erase this one and I will write that one. Okay, so I'm going to write I2 alpha 2 minus I1 alpha 1 delta t. என்ன சொன்ன? சேஞ்ச் இன் லென்த் வந்து நமக்கு எதுவுமே இல்லை. ஸோ அப்போ என்ன வரும் நமக்கு? இட் வில் பி ஈக்குவல் டு 0. சரியா? ஸோ கேன் ஐ ரைட் I2 alpha 2 is equal to I1 alpha 1 பிகாஸ் இது இந்த சைட் போனால் 0 ஆயிரும். ஸோ மிச்சத்தை நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுலேருந்து தான் நம்ம ஆன்சர் என்ன வரப்போகுது? I2, வேர் இஸ் த ஆன்சர்? I2 alpha 2 இஸ் வேறு I2 alpha 2, ஓகே, இங்கே இருக்கு. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி அவர் ஆன்சர். இந்த 0 எப்படி வந்துச்சுன்னு தெரியாதவங்க திரும்ப ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். நம்ம வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கோம். அதாவது சேஞ்ச் இன் லென்த் இஸ் மைன்டைன்ட் கான்ஸ்டன்ட். இதுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இது நம்மளோட பிராஸ் இப்படி இருக்குதுன்னு வச்சுப்போம். நம்மளோட ஸ்டீல் இப்படி இருக்கு. பிராஸ், ஸ்டீல் ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இன்க்ரீஸ் இப்படி ஆகுது. ரெண்டுமே டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இப்படி டிக்ரீஸ் ஆகுது. ஸோ த சேஞ்ச் இன் லென்த் இஸ் ஆல்வேஸ் சேம். ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா பிராஸ் இப்படி போகிறப்ப
நமக்கு இது இப்படி ஆக போகுது. ஸோ ரெண்டுமே என்ன ஆகுது அப்படின்னா I2 மைனஸ் I1 பண்ணுறப்ப எனக்கு வந்து சேமாக இருக்க போகுது. தட் I2 minus I1 is maintained same at all the temperature. That is, it is always constant. So this point is very important. I hope you understand this one. Okay, நான் உங்களுக்கு ஒரு homework கொடுக்குறேன். This is also one previous year question and very easy question. 2015 நீட்ல கேட்டிருக்காங்க. Okay. So try to solve and comment the answer in the comment box. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா டேக் ஸ்க்ரீன்ஷாட் அண்டு டெலிகிராமில் வந்து ஷேர் பண்ணுங்கள். குரூப்போட லிங்க் அங்கே கொடுத்துருக்கேன், சேனலோட லிங்க் இருக்குது. ஸோ யூ கேன் ஆல்வேஸ் ஷேர் தட் ஒன். அண்ட் வி வில் டிஸ்கஸ் இந்த நெக்ஸ்ட் கிளாஸ் வி வில் டிஸ்கஸ் சம் என்ன பார்க்கலாம் அப்படின்னா we will see pendulum, we will see correction in the scale based sum நம்ம பார்ப்போம். அதாவது ஒரு ஸ்கேல் நமக்கு இப்படி இருக்க போகுது. ஓகே, அதை வந்து ஹீட் பண்ண என்ன ஆகும், ஒரு ஸ்டீல் ஸ்கேலை ஹீட் பண்ண என்ன சார் ஆகும், இட் வில் இன்க்ரீஸ் த லென்த். அப்போ இங்கே இருக்கிற மார்க்கர் எல்லாமே இட் வில் ஷோ சம் எரர். கரெக்டு தானே? ஸ்டீல் ஸ்கேல் ஒன்று எடுத்துக்கோங்க, அதை நம்ம ஹீட் பண்ணுவோம். இனிஷியலாக இந்த பாயிண்ட்டுக்கும் 1 சென்டிமீட்டர் இருந்துச்சு அப்படின்னா ஆஃப்டர் ஹீட்டிங் என்ன ஆகும், இட் வில் இஸ் கோயிங் டு இன்க்ரீஸ் த லென்த். ஸோ அந்த பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் எல்லாமே என்னோட நெக்ஸ்ட் லெக்சரில் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, fine. Thank you so much for watching this video and keep watching and keep supporting. Thank you. Bye bye.